20க்கு 54 135 யானைமனை வயது பொருத்தம் 45 ஆண்டு. 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் உள்ளது. ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைங்க. ஸோ இதில் வாயு மூலைன்னு சொல்கிறது முன் வகுப்பில் ஃப்ரண்ட்டில் இங்கேயே செப்டி டேங்கும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. ஸோ சிட் அவுட்டு, பெரிய லாபி, பெரிய ஹால் 10.15 கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்கோம். கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அதற்குண்டான பீரோ, கட்டலுக்கு உண்டான அமைப்பு அந்த பெட்ரூமுக்கு அட்டாச்டு. அப்புறம் பூஜை ஹாலினுடைய கன்னி மூலையில் இருக்குது காமன் டாய்லெட்டு, அட்டாச் டாய்லெட். ஸோ 2 சுவர் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த பிளான் நீங்கள் அமைக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது, இந்த கப்போர்டெலாம் எந்த பக்கம் கொடுக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த போர்வெல் அமைப்பு நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு தகவல். ஈசன் பாகம் வடகிழக்கு மூலைங்கிறது ஈசான மூலை. ஈசான மூலைங்கிறதுல போர் அமைச்சோம்னாக்கா நல்ல தண்ணீர் கிடைக்கும், போரில் அருமையான நீர் கிடைக்கும். மதுரையில் மீனாட்சிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் முடிந்தவுடன் காஞ்சன மாலை, அதாவது மீனாட்சியினுடைய தாயார் 7 கடலில் போய் குளிச்சுட்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அதற்கு சிவபெருமான் 7 கடலையும் ஒரு குளத்தில் கொண்டு வந்தார். அதுக்கு சந்து பேரே சொக்கநாதர் சன்னதிக்கு நேர் எதிர்ப்புறத்தில் புது மண்டபம் இருக்கும். அதுக்கு சந்துக்கு எதிர்த்தாப்பில் வர்றதுல தான் 7 கடல் தெரு. அதில் ஒரு குளம் இருந்தது, அதை இப்போ இடிச்சிட்டு அதெல்லாம் குளத்தெல்லாம் மூடிட்டு பெரிய 5 மாடி கட்டடம் கட்டிட்டாங்க. கோவிலுடைய ஈசான மூலையில் குளம் இருந்தது. நீங்கள் இப்போ இருக்கிறது நிறைய அன்பர்கள் சொல்கிறாங்க பொற்றாமரை குளம் அக்னி மூலையில் இல்லை. அந்த மொத்த இடத்துக்கே ஈசன் பாகத்தில் தான் 7 கடல் சங்கமிக்கிறதாக ஒரு வரலாறு இருந்தது. அதை மூடிட்டாங்க. ஸோ அதனால் வரைபடம் அமைக்கும்போது ஈசன் பாகத்தில் எம்பெருமான் சிவபெருமான் பாகத்தில் நீங்கள் நீர்நிலைகள் கொண்டாங்க. வணக்கம்.